இருக்கக்கூடிய குறைபாடுகள் ஒரு சில குறைபாடுகள் தான். இதை அவர் என்ன பண்றாரு, பெரிய தன்னுடைய வாத திறமையை கொண்டு பெரிய ஆதாரமாக எடுத்து வைத்து நிராகரித்தார். இப்போ ஒண்ணு நீ யோசனை பண்ணிக்கிறணும், ஹதீஸ்களுடைய தராதரம் இருக்குது. இன்னைக்கு நாம முடிவு செய்யறதில்லை. இன்னைக்கு எந்த அறிஞரும் அதை முடிவு செய்ய முடியாது. ஏன், அவங்க காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அப்பால நம்ம இருக்கிறோம். அவர்களை பற்றி உள்ள ரிமார்க்குகள், அதை பற்றி ஆய்வு செய்தவர்கள் எடுத்து எழுதி இருக்கக்கூடிய நூல்களில் இருந்துதான் நம்ம முடிவு இல்லாம நாம ஒண்ணு புதுசா ஒண்ணு திறக்க முடியாது. அந்த தகுதி நமக்கு கிடையாது. விளங்குதா? அப்ப அந்த அடிப்படையில நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இந்த 3 ஹதீஸ் வருடம் கொடுக்கணுங்கிற ஹதீஸ் எடுத்துக்கிடுங்க. அதே மாதிரி ஒரு வருடம் பூர்த்தியானதான் ஜகாத் கடமையாகிற ஹதீஸ் எடுத்துக்கிடுங்க. அதே மாதிரி அனாதைகளுடைய சொத்துக்களை ஜகாத்துல கரை விட்டுறாதீங்க, தொழில் முறையில் ஈடுபட்டுங்கன்னு சொல்லி ஹதீஸ் எடுத்துக்கிடுங்க. இந்த 3 ஹதீஸ்களையும் நம்ம கூர்ந்து கவனிச்சவங்க யாரு? ஹதீஸ்களா வல்லுநர்கள். அவர்கள் தன்னுடைய ஏட்டில் பதிவு செஞ்சிருக்காங்க. அவர்களுடைய குறைபாடுகளை எல்லாம் எடுத்து எழுதியிருக்காங்க. ரைட். அப்படின்னு சொன்னா இவரு சொல்ற மாதிரி பார்க்க போனா அன்றைக்கே அவர்கள் இதெல்லாம் தள்ளுபடி செஞ்சிருக்கணும் அந்த ஹதீஸ்களை. இப்ப என்ன விளக்கம் கொடுக்கிறாரு, அந்த விளக்கத்தை இவர் கொடுக்கிறாருல்ல, எதை வச்சு கொடுக்கிறாரு? அன்றைய ஹதீஸ்களா வல்லுநர்கள் என்ன குறைபாடுகளை சொன்னாங்களோ அந்த ஆதாரங்களை வச்சுதான் சொல்றேன். இவர் சேம சொல்ல முடியாது. அப்படின்னு சொன்னா அது உண்மை என்று சொன்னால் யார் கொடுத்திருக்கணும்? அந்த அறிவிப்பாளரை பற்றி குறைகள் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களே இந்த முடிவுக்கு வந்திருக்கணுமே. ஜகாத் வருடம் கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு முறை கொடுத்தா போதும் முடியும். அவங்களே ஏன் வரல போகும்? அப்ப இவர் செய்யக்கூடிய தப்பு என்ன? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. என்ன தப்பு பண்றாருன்னு சொன்னா, இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இன்றைய தேவைக்கு முஸ்லிம்கள் சொல்லக்கூடியவர்கள், அறிஞர்கள், ஆற்றல் மிக்கவர்கள் யாருக்கும் தெரிய வராத உண்மை எனக்கு தெரிய வந்திருக்குங்கிற அடிப்படையில் சொல்றேன். அதான உண்மை. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜகாத் எப்பொழுது கடமையாக்கப்பட்டுச்சு? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. தெரியும். யாராவது சொல்லுங்க. ஹிஜ்ரி 9. ஹிஜ்ரி 9. தெரியல. அதுக்கு முன்னாலே கடமையாச்சு. ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2 தான் ஜகாத் கடமையா. அதுல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க? எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க? 9 வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த 9 வருடங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அவர்கள் நிறைவேற்றக்கூடிய முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்த 4 ஹலீஃபாக்கள், பின்னால் ஹலீஃபாக்கள், அன்னைக்கு ஹலீஃபாக்கள் அவர்கள் இருந்திருக்காங்க, நபி தோழர்கள் இருந்திருக்காங்க. அப்ப இவர்கள் தங்களுடைய கண்ணால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்தி கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, அவர்கள் புரியாத ஒன்றை இவர் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. எவ்வளவு மடத்தனமான ஒரு வாதம் இது. அது எதுக்கு உதாரணம் சொல்றாரு அவர் தெரியுமா? அதான் பெரிய பியூட்டி. அதோட பியூட்டி அவருடைய வாதத்துல எதை வைக்கிறான்னு சொன்னா, குர்ஆனை ஒன்று சேர்த்ததை சொல்றாரு. குர்ஆன் எப்பொழுது ஒன்று சேர்க்கப்பட்டது? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒன்று சேர்க்கப்படலது? என்ன காரணம்? வஹி வந்து கொண்டிருந்தது, ஒரு கோர்வையாகவும் வரல. இடையிடையே வசனங்கள் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும் குர்ஆன் இறங்கி கொண்டிருந்தது, வந்து கொண்டிருந்தது. சஹாபாக்களுடைய நம்பிக்கை அது இன்னும் வரக்கூடிய நிலையில் இருக்குதுங்கிறது. அப்ப அதை முடிவு பண்ணக்கூடிய நிலையில் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு இனி வஹி வராது, குர்ஆன் முற்று பெற்று விட்டது என்ற அடிப்படையில் அதை ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த விஷயத்துல ஒரு ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது. குர்ஆன் மொழியை எப்படி சேர்த்தாங்க, ஒன்றுபடுத்தினாங்க, இது பண்ணாங்கலாம் நமக்கு ஆதாரம் கிடைக்குது. ஏன் ஜகாத்துடைய விஷயம் நமக்கு கிடைக்கல? இது ஒரு கேள்வி. அதாவது இந்த மக்களை எப்படியெல்லாம் திசை திருப்பணுமோ, மதிமயக்கணுமோ அப்படி செய்துகிட்டு இருக்கிறார். அதாவது ஜகாத்துடைய நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவருடைய காலத்திலேயே 9 வருடங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு கோர்வை செய்யப்பட்ட குர்ஆனுடைய விஷயத்தோட சம்பந்தப்படுத்தி இதுக்கே ஹதீஸ் இருக்கும் பொழுது அதுக்கு எப்படி ஹதீஸ் இல்லாம போச்சு? இன்னும் தெளிவா சொன்னா, நாளைக்கே குர்ஆனை பற்றிய சந்தேகத்தை அவர் எழுப்பக்கூடிய நிலைக்கு வந்தா அந்த ஹதீஸ்ல குர்ஆனை அவரால் நிரூபிக்க முடியும்.
இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்ல. குர்ஆன் வந்து ஆலோசனை பண்ணாங்க, கலந்தாங்க, சொன்னாங்க, இப்படி எல்லாம் அதை ஒப்புக்கொள்றாருல, ஹதீஸ் இருக்குன்னு சொல்றாருல. இதே விஷயத்த நாளைக்கு மறுக்க வேண்டிய ஒரு நிலை அவருக்கு வந்தால், இந்த ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர்கள் விஷயத்துல குறைபாடு எடுத்துக்காட்டி இந்த பாருங்க இவ்வளவு போல இருக்கு, ஹதீஸ் எடுக்க முடியாது. அந்த சுபாவம் தான் விட்டு ஒரு விஷயத்தை வந்து நடுநிலையோடு உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வுடைய அச்சத்தை மனதில் கொண்டு சிந்திக்கிறதா இருந்தா அதனுடைய பங்கு ஒண்ணு. ஒரு விஷயத்தை வந்து எப்படியாவது தரமட்டமாக்கணும், அதை வந்து மக்களுக்கு மத்தியில் குழப்பியுடன் நோக்கத்தோடு செய்யணும், அதுவும் செய்யலாம். நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய உள்ளமையை பற்றி ஒருத்தன் விவாதம் பண்ணா கூட திறமையா வாதம் பண்ண முடியும். அல்லாஹ் இல்லைன்னு ஒருத்தன் வாதம் பண்ணா கூட திறமையா வாதம் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். அதனால அல்லாஹ் இல்ல ஆயிட்டோம்னா இல்ல. அப்போ வாதத்தை கொண்டு விஷயத்தை நிலைநாட்ட போகக்கூடாது, ஆதாரம் வைக்கணும். உண்மையிலே நான் கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து வருடா வருடம் ஜகாத் கொடுப்பது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்குது. இப்பொழுது இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு வருடத்தை ஒரு முறை கொடுத்தா போதும், அப்புறம் கொடுக்க வேலைன்னு சொல்றாரு. நியாயப்படி இவர் என்ன செய்யணும்? இவர் ஆதாரம் தரணும். குர்ஆன்ல இருந்து ஒரு ஆதாரத்தை தந்து இந்த பாட்டு இப்படி தெளிவா இருக்கு, அது எப்படி உதாரணமா எடுத்துக்கீங்களேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து 3 தலாக் ஒரு முறை சொன்னா செல்லுபடி ஆகும்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து மதுஹபுடைய அத்தனை பேர் அதை தான் செயல்படுத்திக்கிறாங்க. தலாக் தலாக் தலாக்னா உடனே கணவன் பிரிஞ்சு போயிடாம இப்பவும் ஃபத்வா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த ஆதாரம் கொடுக்குறாங்க? உமர் ரலி அவங்களை விட நீங்க புத்திசாலியா, அவர்களை விட நீங்க திறமசாலியாங்கிற விஷயத்தை கேட்டு நியாயப்படுத்திருக்காங்க. நாம எப்படி மறுத்தோம்? அதை எந்த அடிப்படையில் மறுத்தோம்? குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் தெளிவா சொல்றான், பிரியக்கூடிய தலாக்கு 2 தடவை, 3ஆவது தடவை சொன்னாதான் தடவை. தடவை இது 3 தரம் இல்ல, தடவை பீரியோடிக்கல் அப்படின்னு சொல்றான். அது மட்டுமல்ல, இன்னமும் தெளிவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல 3 தலாக்கு சொன்னா 1 தலாக்காகத்தான் கணக்கிடப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திலேயும் 3 தலாக் ஒரே நேரத்தில் சொல்லப்பட்டா 1 தலாக்காகத்தான் கணக்கிடப்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலும் 3 தலாக் 1 தலாக்காகத்தான் கணக்கிடப்பட்டது. அவருடைய பிந்திய ஆட்சி காலத்தில் சில விஷயத்தை ரொம்ப விளையாட்டுத்தனமாக நடந்து கொண்டதன் காரணமாக 3 தலாக் ஒரு நேரத்தில் சொன்னாலும் செல்லுபடி ஆகிவிடும் என்று சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்தினார்கள். அப்படிதானே? இது தெளிவான ஹதீஸ். அப்ப நாம இப்ப என்ன சொல்றோம்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட நாங்க வந்து புத்திசாலிகள், திறமையான ஆய்வாளர்கள், அவர் தப்பு பண்ணிட்டாரு, நாங்க அந்த மாதிரி இதுல ஆதாரத்தை வைக்கவே இல்லை. நான் வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தெளிவா. சஹாபாக்களை பத்தி நீங்க எந்த ஒரு ரிமார்க் செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. அல்லாஹ் தெளிவா சொல்றான், அவர்கள் சென்று போனவர்கள், அவர்களை பற்றி உங்களிடம் கேட்கப்படாது, உங்களை பற்றி தான் கேட்கப்படும். அது மட்டுமல்ல, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு. அவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்தனால் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். இன்னும் சிலருடைய தவறுகளை நன்மையாக மாற்றி கொடுப்பதா அல்லாஹ் சொல்றான். கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அதே மாதிரி பத்ருடைய யுத்தகலத்துல, உஹதுடைய யுத்தகலத்துல கலந்து கொண்டவர்கள் பெரிய தவறுகளை கூட அல்லாஹ் மன்னிச்சிட்டான். மன்னிச்சதாகவே சொல்றான். 9வது அத்தியாயத்துடைய 114 வருஷத்தை பாருங்க. அப்ப இதுகளெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எந்த ஒரு நபி தோழரை பற்றியும் அவரு கஞ்சன், அவரு கிரிமினலு, அவர் வந்து இப்படியெல்லாம் அந்த ரிமார்க் பண்றதுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. எவன் வழிகேட்டில இருந்து அவனை செய்ய முடியும். ஏன்னு சொன்னா ரசூல் அதை கண்டிப்பா அவர்கள் செய்த அது இதுக்கு முன்னால உங்களுடைய தியாகம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி, நீங்க உஹது மலை அளவுக்கு தங்கத்தை நீங்க தர்மம் பண்ணாலும் அவங்க செய்த அந்த சேவைக்கு ஈடாகாது. இதெல்லாம் குர்ஆன்ல தெளிவா இருக்கு, ஹதீஸ்ல தெளிவா இருக்கு. அப்ப அவங்கள போய் ரிமார்க் பண்றதுக்கு நம்முடைய நோக்கம் கிடையாது. இப்ப நம்ம எந்த அடிப்படையில் இதை எடுக்கிறோம்? உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லு இது, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு இது. நமக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கான், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல எடுத்து நடக்கிறதுக்கு தான். அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல் தான் சொல்லி இருக்கிறான். அதனால இதை அப்படியே வச்சுட்டு ரசூலை பின்பற்றணும் என்ற அடிப்படையில தான் அந்த 3 தலாக்கு ஒரே நேரத்தில் சொல்லப்பட்ட 1 தலாக்கு சொல்றோம். மற்றபடி உமர் ரலியல்லாஹு தஆலா எந்த குறையும் நம்ம காணல. அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜும்மாவுடைய ஒரு பாங்கை அதிகப்படுத்தினார்கள். எப்படி வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் ஜும்மாவுடைய பாங்கு ஒன்றாகத்தான் இருந்தது. அபூபக்கர் சித்திக் அவருடைய காலத்திலும் ஒன்றாகத்தான் இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒன்றாகத்தான் இருந்தது.
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை இரண்டாக ஆக்கினார்கள். இப்படிதான் நீங்க ஹதீஸை பார்க்கணும். அப்ப தெளிவா இருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை என்னன்னு. அப்ப இங்கே நம்ம என்ன பண்றோம்? ரசூலுல்லாஹ்வை தான் நம்ம பின்பற்றணும். அவங்க சொன்னதுதான் நம்ம எடுத்து நடக்கணுமே ஒழிய உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பொறுத்த மட்டும் அவர்கள் ஆட்சி அல்லாஹ் ஆட்சி, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இன்னும் தெளிவா சொல்ல போனா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, இன்னொரு உண்மையை நம்ம விளைவிக்கிறோம். அவர்கள் அத்தனை பேருமே சுயமாக குர்ஆனை பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய